வணக்கம். கை நழுவி போன காங்கிரஸ் கூட்டணி வருத்தத்தில் தாவேகா. தாவேகா காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி கண்டிப்பாக உறுதி செய்யப்படும் என நம்பினார்கள். மேலும் ஹைதராபாத்தில் ஆதவ் அர்ஜுனா காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் ஒருவரை சந்தித்து ஆலோசனை நடத்தியதாகவும், இந்த ஆலோசனையின் பொழுது பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் மாணிக் தாகூர் போன்றவர்கள் உடனிருந்ததாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த முறை கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி நம்மோடு கூட்டணிக்கு வந்து விடுவார்கள் என விஜய் அவர்களும் நம்பியிருந்தார். காரணம், திமுகவிடம் காங்கிரஸ் கட்சி 42 எம்எல்ஏ சீட், 2 ராஜ்யசபா சீட், அமைச்சரவையில் பங்கு, துணை முதலமைச்சர் பதவிகளை கேட்டது. இதற்கு அனைத்திற்குமே திமுக தரப்பு ஒப்புக்கொள்ளவில்லை. 28 எம்எல்ஏ சீட், 1 ராஜ்யசபா சீட், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது என தெள்ள தெளிவாக கூறியிருந்தது. இந்த மனக்கசப்பில் தான் காங்கிரஸ் கட்சி கூட்டணியை உறுதி செய்யாமல் தொடர்ந்து தாவேகாவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தது. அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அனைவருமே திமுக கூட்டணி என்பதில் உறுதியாக இருந்தார்கள். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர், ஜோதிமணி போன்றவர்கள் தாவேகாவோடு தான் கூட்டணி அமைக்க வேண்டும், திமுகவோடு தொடர்ந்து நாம் கூட்டணிக்கு செல்வதனால் அவர்கள் குறைவான தொகுதிகளை கொடுக்கிறார்கள், இதனால் நாம் வெற்றி பெற்று மிகப்பெரிய பிரதிநிதித்துவத்தை உருவாக்க முடியவில்லை, மேலும் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் அழிந்து கொண்டிருக்கிறது, அதை மாற்றி வளர வேண்டும் என்றால் அதற்கு அதிக தொகுதிகளில் நாம் போட்டியிட வேண்டும், அதிக எம்எல்ஏக்களை உருவாக்க வேண்டும் என ஒரு சிலர் கூறினாலும் கூட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் அனைவருமே நாம் தாவேகாவோடு கூட்டணிக்கு செல்வதனால் வெற்றி பெறுவோம் என்று எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு புதிய கட்சி, அவர்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது என்றே தெரியாது. அதே சமயத்தில் திமுக கூட்டணி ஒரு நம்பகமான கூட்டணி, நெடுநாளாக தொடரக்கூடிய கூட்டணி, நம்பிக்கைக்குரிய தலைவர்கள் அங்கு இருக்கிறார்கள். எனவே திமுக கூட்டணி தான் சிறந்தது என கூறிவிட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது. திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அதிக வெற்றிகளை குவித்து வருவதாகவும் அவர்கள் கூறியுள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய 17 எம்எல்ஏக்களில் 13 எம்எல்ஏக்கள் திமுகவோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும். ஒருவேளை திமுகவோடு கூட்டணி வைக்காமல் காங்கிரஸ் கட்சி தாவேகாவோடு கூட்டணி அமைத்தால் நாங்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்தே விலகுவோம், மேலும் திமுகவில் இணைவோம் அல்லது புதிய காங்கிரஸ் கட்சியை உருவாக்குவோம் என போர்க்கொடி தூக்கியதாக சொல்லப்பட்டு வருகிறது. இவர்கள் அனைவருமே ப. சிதம்பரத்தின் ஆதரவாளர்கள். ப. சிதம்பரத்தினுடைய அறிவுறுத்துதலின் பேரில் தான் இவ்வாறு பேசியதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இறுதியாக ராகுல் காந்தி இவற்றை கேட்டுக்கொண்டு வெறுத்து போய் திமுக கூட்டணிக்கு ஓகே சொல்லிவிட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. அதாவது ராகுல் காந்தி மனம் வந்து திமுக கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. காரணம், அவர்கள் கேட்ட தொகுதிகளை திமுக தர மறுத்துவிட்டது. அது மட்டும் இல்லாமல் வரும் தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் சொல்லி வருகிறார்கள். எனவே வேறு வழி இல்லாமல் தான் ராகுல் காந்தி இதற்கு ஒப்புக்கொண்டதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் வரும் தேர்தலில் யாருக்கெல்லாம் சீட் வழங்க வேண்டும் என்பது குறித்த ஆய்வு நடந்ததாகவும், அதே சமயத்தில் ராகுல் காந்தி அதில் கலந்து கொள்ளாமல் சென்று விட்டார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த தலைவரான திருநாவுக்கரசர் கூட வரும் தேர்தலில் எனக்கு சீட் கொடுங்கள் என கேட்க ராகுல் காந்தியை சந்திக்க அவர் டெல்லியில் காத்திருந்ததாகவும், ஆனால் ராகுல் காந்தி அவர்களோ தனது உதவியாளரிடம் என்னை சந்திக்க யாருக்கும் அனுமதி கொடுக்காதீர்கள், மேலும் என்னை சந்திப்பதற்கான எந்த அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் கேன்சல் செய்து விடுங்கள் என கூறிவிட்டு அவரது அறைக்கு சென்று விட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. ராகுல் காந்தி கடும் அப்செட்டில் இருப்பது காங்கிரஸ் கட்சிக்கு தெரிந்தாலும் கூட திமுக கூட்டணியே வேண்டும் என்று அவர்கள் ஒற்றை காலில் இருந்து வருகிறார்கள். இது தாவேகாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. எப்படியாவது காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைத்தால் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விடலாம் என தாவேகா நம்பியது. ஆனால் காங்கிரஸ் கட்சி இறுதி நேரத்தில் திமுக கொடுத்ததை பெற்றுக்கொண்டு கூட்டணிக்கு சென்று விட்டது தாவேகாவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. விஜய் இதனால் கடும் அப்செட்டில் இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. நன்றி.